சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா அழாதக்கா, நான் தான் இருக்கேன்ல. நீதான் அடிக்கடி சொல்லுவல, நான் தான் உனக்கு குழந்தை மாதிரின்னு. நீ கவலைப்படாதக்கா, எல்லாம் சரியாயிரும். கண்டிப்பா உனக்கு குழந்தை பொறுக்கும்க்கா. இல்ல மலரு, குழந்தை இல்லைன்னு ஆனதை பத்தி எனக்கு கவலை இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் எப்படி மலரு சந்தோஷ் மாமா கிட்ட சொல்லுவேன்? என்னால முடியாது. இது அவர் எப்படி எடுத்து பாருன்னே தெரியலையே. அவருக்கு குழந்தை எப்ப பிறக்கும்னு அவ்வளவு ஆசையா இருந்தாரு. 10 மாசம் சீக்கிரம் ஓடணும்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. அப்படி இருக்கிற மனுஷன் கிட்ட நான் எப்படி கரு கலைஞ்சிருச்சுன்னு சொல்றது? பொங்கல் சீரை நானே கொண்டு போய் கொடுக்கறேன், இந்த மாதிரி டைம்ல நீ டிராவல் பண்ண கூடாதுன்னு எவ்வளவோ சொன்னாரு. நான் தான் கேட்கவே இல்லை. இந்த விஷயத்தை நான் எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன்? அக்கா, நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன்க்கா, நீ பயப்படாத. நீ ரிலாக்ஸா இரு. கண்டிப்பா உனக்கு கர்ப்பம் உண்டாகும். ஒரு 3 மாசம் மாமாவும் நீயும் ஜாலியா எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்க. இந்த விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதக்கா. மாமா ஏதாச்சும் சொன்னாருன்னா கூட நீ கொஞ்சம் பொறுமையா பேசி அவர்கிட்ட புரிய வை. நானும் பேசுறேன்க்கா. அக்கா அழாதக்கா. இந்தாங்கண்ணா. சரிம்மா, பாத்துக்கா. நீ வா, நான் பேசிக்கிறேன். பாத்துக்கா. நான் சொல்றல, போலாம். நம்ம எல்லாருமே போலாம். வா உட்காரு. ஆமா, என்கிட்ட அவ்வளவுதான் வரேன்னு சொன்னா. நீ வேணும்னா கேட்டு பாரு. ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். மலர், ஹாப்பி பொங்கல். எப்படி இருக்க அண்ணி? என்னாச்சு? வாமா மலர், ஹாப்பி பொங்கல். மலர், என்னாச்சுமா? ஏன் முகம்லாம் டல்லா இருக்கு? மலர், நீங்களே வந்துட்டீங்களா? ஒரு ஃபைல் ஒன்று மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன் வீட்டில், அதான் வந்தேன். ஆமாம், எப்படி வந்தீங்க? கேப்ல தானே? ஆட்டோவில் வரல? இந்த மாதிரி நேரத்தில் ஆட்டோவில் எல்லாம் வரக்கூடாது. பார்வதி, என்ன இன்னைக்கு மலர் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்ப போல இருக்கு. சந்தோஷம் தானே? என்ன பார்வதி, நான் கேட்டுட்டே இருக்க, நீ அமைதியா இருக்க?